மாளிகை கட்டினா அம்மா. அம்மா, அனைத்து சச்சினிகளையும் பஞ்சம் இல்லாம என் குழந்தை என்ன உத்தரவு கொடுக்கிறானோ அந்த உத்தரவை சரியா பலனுக்கறிஞ்ச சில நாள் இருந்தது. சில நாள் போகங்கள் மாறிடுச்சுமா, பரிபூர்ணம் காண முடியாம போயிருச்சுமா. நான் இருப்பது இல்லையான்னு என்னவே சோதிச்சு பார்த்துட்டான். பலனுக்கறிஞ்சு ரதம் ஓடல, கனமா நிக்குது. வாழ்வாதாரத்துல நான் நினைச்சதெல்லாம் பரிபூர்ணம் காணல. என்னோட வாழ்வாதாரத்துல சீரு சிறப்பும் காண முடியல. என்னோட குடும்பத்துல சிக்கலா நின்று நடனமிட்டு வருதுன்னா பரிபூர்ணம் காண்பது யாருடா? நிழலா கொள்வது யாருடா? சத்தியத்துல மீச மேல கைய போட்டு ஆங்கரிப்பது யாருடா? குழந்தைய சோதிச்சால் பலனாகுமாமா? அம்மா அம்மா, ஜபத்துல இருந்தாலும் பஞ்சத்துல இருந்தாலும் வேஷத்தை கட்டினாலும் வேஷம் பரிபூர்ணத்துல கண்டு இருந்தாலும் மகிமையில என் மகன் சொல்லி பின் போகாதுமா. என் மகன் சொல் முன்ன வந்துதான் நிற்கும். பின் போகிறதுக்கு பிரிவினையும் கிடையாது, சொற்களும் கிடையாதம்மா. என் மகன் கையை நீட்டி பரிபூர்ணத்துல கண்டனால் அது நிஷமாகும். பஞ்சம் விரிச்சோடு இருக்கிறதெல்லாம் பரிபூர்ணம் கண்டு இருக்குமம்மா. அம்மா, ரதமோ நேர காலத்தில் பரிபூர்ணம் காண முடியல. ரதமோ சொற்களில் வந்து நிற்கல. சொல்வாந்தாரமோ தள்ளி போய் நின்ற காலம் அம்மா. அம்மா, திசை மாறிய காலத்தில் சில சிக்கல்களும் உருவாகி வந்தது. அரண்மனைக்குள்ள கூச்சல் குழப்பமோ கிளம்பி வந்தது. மனக்கூட்டுக்குள்ளேயோ திசையை மாறி வந்ததம்மா. அம்மா, திசை பலனுக்கறிஞ்சு பிஞ்சிலே பழுத்து பரிபூர்ணத்தில் கண்டு பிஞ்சியா வளர்ந்து அகிலத்திலையும் சுரந்து அந்நிய இடத்துல இருந்து புறப்பட்டு நீதிக்கு உள்பட்டு எந்திரம் மந்திரத்துக்கெல்லாம் அதிபதியா நின்று அரண்மனை வாசல ஒரு பொண்ணான வந்ததுனால மகிமையை கெட்டு போகல, மனசாட்சிக்கு பரிபூர்ணத்துல கண்டு இருக்குதம்மா. அம்மா, அதனால பிஞ்சி மலராயி பூமிக்கு வாதத்துல நடனம் இடும்போது வாழ்வாதாரத்துல சீரும் சிறப்பும் இருக்கும். இன்னொரு 3 வருஷ காலம் இவன் பஞ்சம் பரிபூர்ணம் கண்டுத்தான் இருக்கும். இவன் வாழ்வாதாரத்தில் எது நினைச்சாலும் பரிபூர்ணம் கண்டு வராது. ஆனால் 3 வருஷ காலத்துக்கு மேலே பரிபூர்ணத்தில் கண்டு அனைத்துலையும் விமோசனமாக நடனமிட்டு முனீஸ்வரன் என்ன உத்தரவு இட்டானோ, என் மகன் என்ன உத்தரவு இட்டானோ அதே பலனுக்கு அறிஞ்சு பரிபூர்ணம் கண்டு வருமம்மா. எப்பா எப்பா, சத்தியத்தை ஜோதிக்கலாமாடா? சத்தியத்தை ஜோதிச்சா பரிபூர்ணம் காணுமாடா? எப்பா எப்பா, எனக்கு அறியுமாடா? எப்பா, எனக்கு அறியாத பூலோகமே இல்லைடா. நான் 4 திசையை கட்டுறவன்டா, 4 உச்சதி போய் நிற்கிறவன்டா. எப்பா, மகனா இருந்தாலும் பரிபூர்ணத்தில் கண்டு இருந்தாலும் ரத்த சதயமாக இருந்தாலும் பரிபூர்ணத்தில் காண்டு அள்ளி ஒன்ற உணவு எழுத்துக்கோள் எழுதியிருக்கணுமா இல்லையாடா? நல்ல பலனார் நஞ்சியா இருந்தால் பஞ்சம் நீங்கிரும். பஞ்சமா இருந்து நந்தி உண்ணி வந்தால் பலனுக்காக எப்பா பா நந்தி பகவானே காட்சியளிச்சு பரிபூர்ணத்தில் கண்டு ஈரோடு லோகமோ இன்னும் ஒரு 3 வருஷ காலம் பொறுத்துக்கும். 3 வருஷ காலத்துக்கு மேலே நீ என்ன எழுத்துக்கெல்லாம் மகிமையை பெற்று மகிழ்ச்சியாக வாழ வச்சு பரிபூர்ணம் கண்டு கொடுக்குறேன்னாடாப்பா. எப்பா, ரதத்தில் நின்று என் மதுரை வீரன் வருவான், ஒரு ஏட்டுச்சுடியை எடுப்பான். அனைத்து வாழ்வாதாரத்திலையும் அவன் கொடுத்த வரம், அவன் கொடுத்த உத்தரவு பரிபூர்ணம் காணும். நீ என் மகனை சோதிச்சதுனால நான் உனக்கு கூப்பிட்டு உத்தரவாதம் கொடுத்தேனடா. எப்பா, மனக்குழப்பம் இருந்ததுனால உனக்கு கூப்பிட்டு நான் உத்தரவாதம் கொடுத்தேன். யார் ஏட்டுச்சுடி இந்த மதிலில் நான் எடுக்க